நண்பர்களே, ஆலமாத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அலப்ரா சோட்டிங் ப்ரோன் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோன். இதுதான் நம்ம சேனல் ஆலப்பழம், பார்த்துக்கோங்க. ஆலப்பழம் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. Hi, my name is Vijayalakshmi. கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு 3 வரம் கொடுக்குறாரு. என்னென்ன வரலாம் கேட்பீங்க? 3 வரமா? ஏன் வந்துட்டு நான் யாரையுமே நான் நம்பவே கூடாது, யாரையுமே நம்ப கூடாது, அப்படி ஒரு வரம். என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூட்சுமம் தெரியுது. யாரையுமே நம்ப கூடாது. வரம் எதுக்குடி? நீ நம்பாம இருந்தாலே அது போதும். வந்துட்டு கடவுள் அப்படி பச்சிட்டாரு, எல்லாரையும் நம்பிடுறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. புரியுதா? அதனால வந்துட்டு யாரையுமே நம்ப கூடாது. அப்படி வந்துட்டு நம்மள கடவுள் அப்படி பச்சிட்டாருன்னா நம்ம அப்படிதானே இருப்போம். அதனால அது ஃபர்ஸ்ட் வரமா. ரெண்டாவது வரம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பிளே ஸ்கூல் கட்டணும்னு ஆசை. நீ கட்டுவ, பேட்ச் ஒர்க் நான் தான்டா பண்ணேன். பிளே ஸ்கூல் கட்டி நீயே விளையாடணும். நானே விளையாடணும்ல, இல்லை நிறைய குழந்தைங்கள வச்சு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் ஈஸியாக கடவுள் வந்துட்டு இந்தாம்மா வச்சிக்கோ கட்டிக்கோ அப்படின்னு 2வது வாரத்தை குத்துடணும். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. 3வது வரம். 3வது வாரமா? என்னை ஏமாத்தினவனுங்களெல்லாம் கடவுள் சாவச்சு. எதுக்கு ஏமாத்துனாங்க? நிறைய ஏமாத்திட்டானுங்க. அதாண்டி எதுக்குடி ஏமாத்துனாங்க? 1 2 ஒன்னு தான் சொல்லலாம். 1 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? ஏதாவது மறக்க முடியாத விஷயங்கள், இதனால வந்து நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னா எல்லாம் அசிங்கமானவனுங்க. பசங்களே நம்பாதீங்க. அளவுக்கு என்னடி? கண்டிப்பா ரிட்டர்ன் அடிக்கும். இப்பெல்லாம் அடிக்குது சில பேருக்கு, நான் கண்ணால பாக்குறேன். வெளியே தான் சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். இப்ப நானே ஒரு தப்பு பண்றேனாலும் எனக்கு அது ரிட்டர்ன் அடிக்கும். உடனே அடிக்காது, கொஞ்ச நாள்ல அடிக்கும். ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கோங்க. இதே இடத்துல தான் நின்று ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே பேசினேன். ஆனா இப்போ யாருமே இல்லை என் கூட. ஃப்ரெண்ட்ஸ்னு ஏதோ தம்பிங்க கூட தான் சுத்தி நகுறேன். 12th இப்பதான் முடிச்சுக்கிறேன். 12th முடிச்சுட்டு என்ன பிளானு? லா படிக்க போறேன். லா படிச்சு என்ன சேவை செய்யலான்னு இருக்கீங்களா? லா படிச்சு என்னால் என்ன முடியுமோ அதான் பிளே ஸ்கூல் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக தான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா என்னால் என்ன முடியுமோ அதை கடவுள் வந்துட்டு குத்தாருனா வசதியாக இருந்தேன்னா கொடுப்பேன் எல்லாருக்கும், ஏழையாக இருக்கிறவங்களுக்கு. கடவுள் கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கா? இருக்கு கொடுப்பாரா? கண்டிப்பா. கொஞ்ச நாள் வந்துட்டு கடவுள் மேல நம்பிக்கையே இல்லை. இந்த ஏமாந்து போனேன்னு சொன்னேன்ல, அப்பெல்லாம் கடவுள் மேல நம்பிக்கையே இல்லை. இப்போ வந்துட்டு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கையை கடவுள் காப்பாத்திக்கிட்டா. கடவுள் காப்பாத்திக்கணும். ஆமா ஆமா. ஏன் மனுஷங்க தான் காப்பாத்திக்கணுமா? இப்போ நான் இவன் மேல நம்பிக்கை வச்சுக்கிறேன்னா அவன் அந்த நம்பிக்கையை காப்பாத்திக்கினா தானே நான் பேசுவேன். அதே மாதிரி தானே கடவுள் அவர் மேல நான் நம்பிக்கை வச்சு தானே எல்லாமே கேட்குறேன். எனக்கு செய்யலைன்னா நான் நம்பவே மாட்டேன். இப்போ நம்பி ஏமாறுறவங்களுக்குலாம் நம்பி ஏமாத்துறவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லணும். என்ன மாதிரி அட்வைஸ் சொல்லுவீங்க? ஏமாத்தாதீங்க. யாரையும் ஏமாத்தி உங்களுக்கு என்ன வரப்போகுது? உங்களுக்கு பிடிக்கலையா ஸ்டார்டிங்கே சொல்றீங்க. இல்லை உங்களுக்கு இதுதான் தேவையா, இந்த தேவைக்கோசம் தான் நான் பழகிறேன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியலனாலும் சுற்றி சொல்றீங்க. எதுக்கு அது ஒரு அன்பா காட்டி ஏமாத்திட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கணும்? எதுக்கு போறீங்க? வேஸ்ட் தானே. தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல. கடவுள் வந்து 3 வரம் கொடுத்தா என்னென்ன வரம்லாம் கேட்பீங்க? அதுக்கா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா ஒரு லெவலுக்கு வரணும். பரவாயில்லக்கா, பையன் திருந்திட்டானோ. இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கணும்க்கா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பணம் சம்பாதிக்கணும். ஓகே. 2வது என் குடும்பத்தை பார்க்கணும். முன்னாடி எந்த பசங்க பணம் சம்பாதிச்சாலே குடும்பத்தை பார்த்துருவோம். வேற ஏதாவது வர சொல்றா? என்னடா பசங்கக்கா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா பார்க்கணும்க்கா. அவங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸுங்களை சந்தோஷமா வச்சுக்கணும். என்ன மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களை சந்தோஷமா வச்சுப்பீங்க? அதான்க்கா சந்தோஷமா வச்சுக்கணும். என் பணம்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம
நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்மளை பார்த்து அவங்க கணக்கு போயிட்டு அந்த பணம் தான்க்கா. ஆனா அந்த மாஸ்க போட்டு மூஞ்சே முடிக்கடா, கண்ணு மட்டும் தான் தெரியுது. வெங்கடேஷன், இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, கடவுள் வந்து 3 வரம் கேட்டா என்னென்ன வரலாம் கேட்பீங்க? நான் 3 வாரம் கொடுத்தாருனாவா? பொண்ணுதாங்க. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? டேய், எதுக்கு என்ன பொண்ணுன்னா புரியல எனக்கு. பொண்ணுதான். பொண்ணுன்னா எனக்கு புரியல. பொண்ணுக்கா? பொண்ணுன்னா என்னடா பொண்ணு? அக்காவா, தங்கச்சி, அம்மா? அக்கா, அம்மா, தங்கச்சி 3 வரும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. டேய், இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் வரம் ஓகே, ரெண்டாவது வரம் என்ன? அம்மா. டேய், அம்மா விட்றா. ரெண்டாவது வரம் வேற ஏதாவது? வேற பத்தி படிக்கணும்ல, ஏதாவது ஒரு நல்ல. அதெல்லாம் மொக்க கதை படிக்கலாம் மாட்டேங்க. டேய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. இப்போ 11th attempt தான், அதை பற்றி யோசிக்க வேணாம். அதனால் நான் வந்துட்டு செகண்ட் வர என்ன கேட்பேன்னா, காசு கேட்பேன். ஏன் காசு கேட்பேன்? வாழணும்ல. வாழ்னா காசு இருந்தா வாழ்ந்துடலாமா? மொக்க கதை, காசு தான் முக்கியம். காசு நமக்கு எந்த அளவுக்கு காசு வந்து நமக்கு முக்கியம்? இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் 4 பக்கம் சுத்தி வர்றா. சாப்பிட்றதுக்கு எங்கேயாச்சும் போகணுன்னா காசு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காசு தான். மூணாவது வரம் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட? மூணாவது வரம் தெரியலக்கா, ஏதாச்சும் சொல்லுவேன். என்னடா அப்போ அவங்க வந்தாங்கன்னா அப்போ சொல்லிப்போம்பா. மூணாவது வரம் என்னடா கேட்பேன்? என்னடா வரம் கேட்ட? ஒரு கடவுள்கிட்ட எப்படி சாமி கும்பிட்டா எனக்கு இதெல்லாம் வேணும்? வண்டி பைக்கு கேட்பியா? அது உனக்கு வரமா? பகவான் இந்த வாரம் எல்லாம் கொடுக்குறாரா? டேய், காசு இருந்தா தான் பைக் வந்துருமே, அது உனக்கு வரமா? இல்லை அந்த காசை வச்சு பைக்கில் வாங்க மாட்டேன். அது வேற கதை. அது அதுக்கும் மேலே காசுலாம் இருந்தா. என்னடா இது சென்டிமெண்டா ஏதாவது சொல்றா? வேற மாதிரி சென்டிமெண்டா எப்படின்னா, அடே நீ பேசுறதுல மத்தவங்க வந்து ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி சொல்றேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. உன்னோட ஏம் தான் என்னடா? லைஃப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்க? ஃபர்ஸ்ட் 12th பாஸ் பண்ணோம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a god gifted child. படிக்க பிடிக்காதா? படிக்க பிடிக்காதுல்ல, படிக்க மாட்டேன். அப்புறம் எப்படி காசு சம்பாதிப்ப? அதான் கடவுள் வாரம் கொடுத்தாரு. மஜாவா சோவா? அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். மற்றதெல்லாம் மேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. மேக்ஸ் வராதா? வராதுக்கா. எனக்கு மேத்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேத்ஸ் வந்தது. நீ சயின்ஸ் குரூப் எடுக்கணும் தானே? உன் ஃப்ரெண்டு மட்டும் சயின்ஸ் குரூப் எடுக்க. நான் 250 எடுத்தேன், சயின்ஸ் குரூப் தர மாட்டேன்ட்டாங்க. 286டா? 250. 250 போதுமா? ஜஸ்ட் பாஸ், எல்லாத்துலயுமே ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்க. மேக்ஸ்ல மட்டும் ஜஸ்ட் பாஸ், மற்றதெல்லாம் 40. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும். பாஸ் மார்க் எவ்வளோடா? பாஸ் மார்க் 35. 35க்கு 5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்க எல்லாத்துலயும். அதே பார்த்தாங்க எழுதுனேன். நான் இங்கே வேற அக்கா, நான் படிச்சு எழுதிருந்தேன்னா அவள் தாங்க சண்டமா வச்சிருப்பேன். இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு சொல்லி. இது ஒரு கால கொடுமை, அனுபவிச்சுக்கிற வேண்டியதான், வேற என்ன பண்றது. அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்றேன்.